ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கல்கிட்டு வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒடிசா சென்னையிலேருந்து ஒடிசா ட்ராவல் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நிஜமாகவே வந்து இந்த ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கன்ஃபார்மாக சீட்டை வந்து புக் பண்ணது கிடையாது. அக்காவது மட்டும்தான் புக் பண்ணுது. திடீர்னு வந்து அம்மாவும் வர்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானும் வந்து போகிற மாதிரியும் ஆயிடுச்சு. நான் வந்து திருப்பி ரிட்டன் மண்டேவே வந்து சென்னை போகிற மாதிரி இருந்துச்சு. மண்டேவே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் ஆகி நிறைய எக்ஸட்ரா ஏதோ விடுங்க, அதெல்லாமே முடிஞ்சு ஓவரளவுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு. இப்போதைக்கு வந்து பரவாயில்ல, ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ரொம்ப மழை பெய்யுதுங்க இங்கே, அதனால தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் வந்தாலும் கஷ்டமாக இருக்குது, மழை வந்தாலும் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் வந்து போடுறேன். நாளைக்கு வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஜெகதீஷ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணால், என்னை எப்படி பார்த்தான் அப்படின்றத முதல்ல கொண்டு நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குங்க. ப்ளீஸ் இன்னொரு 110 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் சப்ஸ்கிரைபர் ஆகிடுச்சுன்னா 20K ஆகிடுங்க. ப்ளீஸ் எனக்காக அவங்க ஒரு செல்ல மகள், தங்கச்சி, அக்கா, சித்தி, பெரியம்மா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்களுக்காக சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எப்படி ட்ராவல் பண்ணியிருந்தோம், என்ன நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த வெளியில் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இந்த ட்ராவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு தலைவலியும் இருக்காதுங்க. இருந்தாலுமே அக்கா வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. என்னையும் மாமாவையும் அம்மாவையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகும்போது அது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து ஒடிசாவுக்கு வந்துட்டோம். நான் எப்போது தமிழ்நாடுக்கு போகிறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் விலாகில் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் பாய், வாங்க போகலாம். அந்த லைட்டு போட்டு காலை ஊண்டுதான் கம்மியாச்செல்லாம் வாங்க மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீ தானே வச்சுக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறதா? அதில் வைக்காதீங்க, அதில் வச்சுருங்க. ஷோல்டர் பேக்கில் வைங்க. ஹாய்ங்க, கிளம்பியாச்சு. அப்போ இனிமேல் எடுத்துக்கிறவங்கலாம் வெறும் ரெட் கலர் சரியாக எடுத்துக்கிறோம்ப்பா. எடுத்து கொடுக்குறவங்களாம் சரியாக எடுத்து கொடுங்க. கிளம்பியாச்சு, ட்ரெயின் டைம் ஆகுது. என் கூட யார் யார் போகிறாங்கன்றதெல்லாம் ஜாலியாக போகிறோம். கிளம்பியாச்சு. கேட்குறீங்க சித்தி ஏறுறேன். ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நானும் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கே நேற்று வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் லேட்டே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து
7:51 வந்து ட்ரெயின் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஓகேங்களா. ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:45 தான் அந்த மாதிரி தான் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டினதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து ஸ்பீடாகவே வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து சரண்யாக்கா, அதுக்கப்புறம் அம்மா அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நானும் மாமாவும் முதல்ல போயிட்டு வண்டி சீட் பிடிச்சிக்கிட்டோம். இருக்கிறதே வந்து ஒரே ஒரு சீட்டு தான். அதுலேயே வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டிடி வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு சீட் வந்து மார்னிங்க்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் சீட் வந்து நைட் டைமில் தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 9:45 அந்த மாதிரி தான் வந்து ட்ரெயினே எடுத்துச்சு. ரொம்ப லேட்டாக வந்து எடுத்துச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் அதில் உட்காந்து எப்போ தான் நம்ம வந்து இறங்குறோமோ அப்படின்ற அளவுக்கு வந்து மைண்டே வந்து இதாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் ஏறுறாங்க. ஸோ அதனால் இது பண்ணுறாங்க. அக்கா வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு அதை ஒரிஜினலாக இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிஜமாகவே நைட் டைம் நாங்கள் தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆனோம். மார்னிங்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆனோம். அதுக்கப்புறம் தூங்கணும். சாப்பாடு எல்லாமே நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் அங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வந்து வீடியோவே எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. நானும் சரண்யா அக்கா அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணி அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து செய்கிறதா இருந்துச்சுங்களா. யாராலையுமே வந்து வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுலேயுமே வந்து சரண்யாக்கா அவங்க அம்மா வந்து வருவேன், அதுக்கப்புறம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எப்போவுமே அவங்க வந்து இவ்வளோ நாள் தள்ளி போய் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தான் பேச வச்சு அம்மாவை கொஞ்சம் நார்மலாக்குனாங்க. நிஜமாகவே அம்மா வந்து ரொம்ப ரொம்ப அழுதுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க ஒடிசாவில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். இப்போ வந்து நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருந்தோம். சப்பாத்தி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் புளி சாதம் செஞ்சுருந்தோம். நாங்கள் கட்டிக்கிட்டு பார்சல் வந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் இருந்த நிலமையில் நிஜமாகவே நாங்கள் ஒடிசாவுக்கு வந்து சேருவோமா அப்படின்றதே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருந்துச்சு. நிறைய விமர்சனங்களை தாண்டி தான் நாங்கள் வந்து ஒடிசாவுக்கே வந்தோம். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத கூட இருக்கலாம். அது எனக்கும் சரண்யா அக்காவுக்கும் அவங்க மம்மிக்கு மட்டும்தான் வந்து தெரியும். நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல என்னால் வீடியோவை பார்த்து. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க. இதை நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக இல்லை, இதை சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை கேட்டால் நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சரி ஓகே எல்லாமே நார்மல் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் அம்மாவும் நான் அக்கா அதுக்கப்புறம் ஹரி மாமா எல்லாருமே வந்து இட்லி சாப்பிட்டோம். நிஜமாக இட்லி மட்டும் செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. அம்மா கையில் வந்து ஒரு இதே இருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னா சூப்பராக இருக்கும். இங்கே வேறு மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் கூட ஒரு நார்மலாகவே போக மாட்டேங்குது. தினமும் வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதைக்கு இப்படி தான் நிலவரம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சேஃப்டியாக மேலே போய் வந்து உட்காந்துக்கிட்டேங்க. கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட் அங்கெல்லாம் தூங்கவே முடியல என்னால். கொஞ்சம் நேரம் தூங்கினேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து கிட்டத்தட்ட 10 மணிக்கு தான் நான் வந்து எந்திரிச்சு வேறு இடத்துக்கு வந்து சீட் கொடுத்தாங்க. வேறு சைடில் வந்து எங்களுக்கு சீட் வந்து கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டோம். நான் அம்மா ஹரி மாமாவும் அப்பப்போ வந்து போயிட்டு இருந்தாங்க. அக்கா வந்து அவங்களோட சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் ஹரியும் நானும் அம்மாவும் எல்லாமே ஒரு இதில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே படுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா கிளைமேட் பார்க்கும்போது ரொம்ப சில்லாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே
ரொம்ப வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிச்சு. உட்காரவே முடியல, தூங்க முடியல, அந்தளவுக்கு வந்து ஆயிடுச்சு. நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங்க இது ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரி அம்மாவும் நானும் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு தூங்க முடியாமல். ஓரளவுக்கு வந்து டே டைமில் வந்து கொஞ்சம் நல்லா தூங்கணும். ஏன்னா இப்போது நான் நைட் டைமில் நம்ம தூங்குற மாதிரி இருக்காது இல்லைங்களா, சவுண்டே இல்லாமல். அங்கே வந்து அந்த டீ கொடுக்கறதுக்கு வர்றது, சமோசம், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சேல்ஸ் பண்ண வருவாங்க அப்படின்னும்போது சும்மாவே வந்து சத்தம் போடுவாங்க. அதுவும் நம்ம தூங்கிட்டு இருக்க டைமில் எழுப்பி வேற கேட்டுட்டு போவாங்க, வேணுமா சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து நாங்கள் வந்து சப்பாத்தி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரண்யாக்கா வந்து எங்கள் சீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்குக்கா, இங்கே வந்துடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்காவுக்கு வந்து மெஹந்தி வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். என் ஃபோன் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து ட்ரெயினில் வேறு நம்ம போட்டுருக்கோமா, அதனால் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. போட்டுக்கிட்டு அப்படியே வந்து படுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் ரொம்ப ஒரு சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து ஃபீல் பண்ணல. நிஜமாகவே அந்த ட்ரெயின் ட்ராவலிங் அப்படின்னும்போது ரொம்பவே வந்து எனக்கு மயக்கமாக வர்றது, ரொம்ப வந்து தலைவலியாக வர்றது, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு பாருங்களேன், எப்படி வந்து டான்ஸ் ஆடி எல்லார்கிட்டேயுமே இந்த மாதிரி அமௌண்ட் கேட்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது, இல்லை அப்படின்னாலும் நான் வேலைக்கு போனாலும் போகல அப்படின்னாலுமே என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா என் ஹஸ்பண்ட் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் மூலமாச்சும் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிப்போம். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து யாருக்குமே வந்து அமையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக மேக்கப் எல்லாமே பண்ணியிருந்துச்சு. இங்கே பாருங்களேன், அந்த ரிங்கை வச்சு அந்த ஃபுல் பாடியே வந்து அதுக்குள்ளே நவுத்தி இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி. பாட்டெல்லாமே பாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. நிஜமாவே கொஞ்சம் சாங்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்களா, இல்லைன்னா நான் வந்து அந்த வாய்ஸ் அவங்களுக்கு வந்து காமிச்சிட்ருப்பேன். அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம இது எப்படி பண்ணுறோம், பாடுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது கூட முழுக்க அந்த பாப்பாவுக்கு வந்து தெரியாது. ஆனால் அழகாக எவ்வளோ
சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்குன்னு பாருங்களேன். ஒரு க்யூட் ஏஞ்சல் மாதிரியே இருக்குது பார்க்க. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படி பார்த்த உடனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிசாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருந்தோம். என்னென்னா வயல் வந்து நல்லா இங்கே வந்து க்ரீனிஷாக இதாகிட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்து இந்த தண்ணி எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஒடிசாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா வெயில், ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில், ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிளாக்காக மோடம் வந்து மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருந்துச்சுங்க எல்லா இடமுமே பார்க்கும்போது. செம்ம சூப்பராக இருந்துச்சு. சரி உங்களுக்குமே அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே நம்மளோட சீட்டோட இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து நைட்லேருந்து மார்னிங் வரைக்கும் ஒரு 5, 6, 7 சீட்டு வரைக்கும் நான் வந்து மாற்றிட்டுருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து மார்னிங் டைமில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 12, 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது வந்து எடுத்தது. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப லென்த்தாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாமே இந்த மாதிரி வியூ எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதிகமாக இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்க்குற இடம் ஃபுல்லாக தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு வாட்டி போட்டிங் போகணுன்னு ஆசைங்க. அது எவ்வளோ நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு தடவை கூட நான் வந்து போட்டிங் போனதில்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதுலேயுமே வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டபுள் கலர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்க்குறேன், டபுள் கலராக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா கிட்டே சொன்னேன். நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். மூஞ்சி எல்லாமே கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே அந்த டைம் வந்து ரொம்ப 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 எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 5, 6 நாள் அக்கா கூடவே தான் இருந்தேன். நிறைய விஷயங்கள் அக்காவுக்கும் தெரியும், என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத முதல் கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்படி பண்ண பாப்பா, அப்படி பண்ணாத, அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால் அது ஒரு பக்கமும். அதுக்கப்புறம் வந்து வருவாங்க இங்கேயும், இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு 1.5 வருஷமாக தான் நாங்கள் வந்து பார்க்காம அந்த மாதிரி இருந்தோம். இங்கே ஒடிசாவில் இருக்கும்போது இடையில சரண்யாக்கா வந்துட்டு போவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அவங்களுக்கு எப்போ ஞாபகம் வருமோ அப்போ வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நாங்கள் கூட இருப்போம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி நான் திருப்பி ஒடிசாக்கு வருவேன்னு தெரியல. இருந்தாலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி மழை பெய்யும்போது வெளியில் இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாராவதுக்கெல்லாமே பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளம்பியாச்சுங்க. இறங்க போகிற நேரம் வந்துடுச்சு. கிளம்ப போகிறேன். எனக்கு பஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அங்கே போனதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். சொன்னா பாய்.
அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் கட்டக்கிலேருந்து டைரெக்ட் வந்து வீட்டு வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த காவா தண்ணி கிட்ட வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு காவா தண்ணி போகிறதுக்கு மட்டுமே வந்து கொஞ்சம் இடம் வைப்பாங்க. அங்கே பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக ஆகிடுச்சிங்க. நிஜமாகவே இந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல. ஒடிசா செம்ம மலை, அதையும் வந்து பாலேஸ்வர் இன்னும் அக்கா ஊர் சைடில் இருந்து ரொம்ப 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 அதிகம்தான் மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிட்டத்தட்ட நான் வந்து 5:30 மணிக்கு உட்காந்ததுக்கு நைட்டு வந்து ஒரு 8:30 மணிக்கு தான் வந்து இறங்குனதுக்கப்புறம் மாமனாரை கூப்பிட்ட சொல்லி நாங்கள் வந்து அப்படியே நைட்லேயே நினைஞ்சிக்கிட்டே வந்தோம். இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து லைவில் சொல்லியிருந்தீங்க என்னோடய ஃபோனில் வந்து கரெக்டாக வந்து இதாக மாட்டேங்குதுங்க, ஏன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து வருது. அது ஏதோ செட்டிங் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து செட்டிங் மாற்றினதுக்கப்புறம் லைவ் வந்து வரலான்னு இருக்கிறேன். நிஜமாகவே நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு அப்படின்றத முதல் கொண்டு நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, என்னோட வீடியோ வந்து இங்கேயோட முடிய போகுது. நெக்ஸ்ட் vlogல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பை எல்லாருக்கும். விஷ் யூ ஆல்.